ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே 11 இந்தியர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசா ஃப்ராட் இஷ்யூனால. இது வந்து இங்கே ஒரு பரபரப்பாக பேசப்படுது. அதுவும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு 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 மூவி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எந்தெந்த காரணத்துக்காக இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நேற்று மார்ச் 13 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ் அவங்க அட்டார்னிஸ் ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபேக் ராபரிஸை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பண்ண ஃபேக் ராபரிஸை யூஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு யூ விசா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அலிகேஷன் அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் சில பல பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யூ விசானா என்ன அப்படின்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். யூ விசா அப்படிங்கிறது விக்டிம் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி விசா. இது யாருக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கும்போது வயலண்ட் கிரைமுக்கு அவங்க வந்து ஆளாகப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூ விசா கொடுப்பாங்க. எந்த மாதிரி வயலண்ட் கிரைம் அப்படின்னா, அசால்ட், ராபரி, டொமஸ்டிக் வயலன்ஸ், கிட்னாப்பிங். இந்த வயலண்ட் கிரைமில் ரியலாக வந்து ஆளாக்கப்பட்டவங்களுக்கு இந்த யூ விசா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்க இங்கே வந்து அன்டாக்குமெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு வயலண்ட் கிரைம் அவங்களுக்கு வந்து நடந்துருச்சுன்னா அவங்க வந்து போலீஸ்கிட்ட போகிறதுக்கோ இல்லை அத்தாரிட்டிஸ்கிட்ட போகிறதுக்கோ பயப்படுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக, அதுவும் இல்லாமல் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, யார் இந்த வயலண்ட் கிரைமில் ஈடுபட்டா அப்படின்னு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அத்தாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த யூ விசா அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஒரு விசா கேட்டகரி இருக்குது. இதை வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு ரியலான இன்சிடெண்ட்டாக இருக்கணும். இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை வந்து ஃபேக்காக அவங்கள கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ராபரின்னு இருக்கு இல்லையா, இந்த ராபரியை அவங்க வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு சில பல டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி தான் இப்போ அத்தாரிட்டிஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அண்ட் ஒரு சில லிக்கர் ஸ்டோர் மேசச்சூசெட்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டிபிள் ஸ்டோர்ஸில் இவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபேக் கன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து உண்மையான ரியல் ராபரி பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கன்னை காமிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மிரட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த கேஷ் ரெஜிஸ்டர் இருக்க காசெல்லாம் கொடு அப்படின்னு வாங்கி அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 ஆக்சுவலாக ராபரி நடந்தால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமராவில் அவங்களோட ஃபேஸ் வந்து பதிவு ஆகிற மாதிரியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸ் அண்ட் அந்த ஸ்டோர் ஓனர், இவங்க 2 பேருமே வந்து இதில் இன்வால்வ்டு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோர் ஓனருக்கும் தெரியுது அண்ட் அந்த எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து கொஞ்சம் ஷாக்கில் இருக்கிற மாதிரியே அவங்க வந்து அவங்கள காமிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தாரிட்டிஸ்க்கு ஃபோன் பண்ணி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இப்படி விஷயம் நடந்துச்சு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஆப்வியஸ்லாக அவங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சிசிடிவி கேமரா பார்ப்பாங்க, அது எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட்டில் அது இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து வந்துடும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டோரில் அப்போதைக்கு வந்து யார் யூ விசா வாங்கணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு யூஎஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட யூ விசா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் மெத்தடாகவே இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த ஸ்டோர் ஓனரும் சரி, அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து யூ விசா வாங்கின அந்த ரெசிபியன்ட்டும் சரி, அவங்க 2 பேருமே வந்து காசை கொடுத்து இதை வந்து ஃபுல்லாக ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் மல்டிபிள் ஸ்டோரில் இவங்க இதே மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2023 அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மெயின் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் அந்த உள்ளே போய் ராபரி கண்டக்ட் பண்ணுற அந்த ராபர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒருத்தர் வந்து வெளியே வெயிட் பண்ணுவார். நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கெட்டவே டிரைவர்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் ஏற்கனவே வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க. இப்போது இந்த 11 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 3 பேர்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து ஒரு ராபரியை ஸ்டேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள யூஸ் பண்ணவங்கள இவங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த 11 பேரோட இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த 11 பேருமே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் என்ன தென்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேருமே வந்து லாஸ்ட் நேம் அவங்களது வந்து பட்டேல் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏற்கனவே இங்கே வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து இந்தியர்கள்னால் இப்படி தான், அதுக்கப்புறம் இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப கீனாக வந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வந்து இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அரெஸ்டான 11 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது
கன்ஃபார்மாக என்ன பண்ணிடுவாங்க, ஏற்கனவே ஸ்டீரியோ டைப் நிறைய இங்கே இருந்துகிட்டு இருக்கு, அது உண்மையாக பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்புக்கு ஆமாம் இது கரெக்டு தான், நாங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இப்போ இந்த இன்சிடென்ட் அமைஞ்சது இங்கே இருக்க நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த கிரைமுக்கு இப்போ வந்து என்ன பாசிபிள் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசா ஃப்ராட் வந்து இங்கே மினிமம் $250,000 அளவுக்கு வந்து ஃபைன் பே பண்ணணும் அண்ட் 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சில கேசஸில் இது ரெண்டுமே கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு வந்து இவங்களை சார்ஜ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இவங்களை வந்து கன்விக்ட் பண்ணலை. அது வந்து திருப்பி கோர்ட் கேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்னஸ் சப்மிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணி அது ஒரு கொஞ்சம் நாள் போகும்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து உண்மையாக எந்தெந்த சார்ஜஸ்லாம் வந்து வேலிட், யாரெல்லாம் வந்து உண்மையான விக்டிம், யாரெல்லாம் வந்து கன்விக்ட் ஆகிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து வெறும் சார்ஜ் தான் பண்ணியிருக்காங்க, யாரையும் ஒன்றும் கன்விக்ட் பண்ணலை, அந்த முதல்ல சொன்ன அந்த 3 பேரை தவிர. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கப்பல் வந்து வார் மெமோரியல் முன்னாடி டான்ஸ் ஆடி அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, இது வந்து சும்மா விட மாட்டாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்தியர்கள் வந்து என்ன பண்ணாலுமே யாராவது ஒருத்தங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே அவங்க பின்னாடி வந்து ஒரு லென்ஸை வச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் என்ன ஆகுதுன்னா, ட்விட்டரில் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து போட்டு, பார்த்தீங்களா இந்தியர்கள்லாம் இப்படி தான், பார்த்தீங்களா இவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை அவங்க வந்து பெருசாக்கி ஒரு பெரிய என்டையர் கம்யூனிட்டியை அவங்க வந்து ஷேம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு சில அக்கௌண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்தே இந்த மாதிரி நாங்கள் இத்தனை பேரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இது வந்து பெருசாக தூக்கி போட்டு, அதுவும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரெஸ்டான 11 பேரோட லாஸ்ட் நேமே வந்து ஒரே நேம் தான். ஸோ அவங்க பார்த்தாலே வந்து அவங்க ஒரே ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு கிளியராகவே தெரியும். இதை இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு போயிட்டு நல்லா வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதை பார்க்கும்போது கிளியராக தெரியுது. இது வந்து இங்கே லெஜிட்டிமேட்டாக ஒர்க் பண்ணி அவங்க கரெக்டாக எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறவங்களையும் சேர்த்து வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இதில் இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒருத்தவங்க வந்து ரியலாக இந்த ஒரு வயலண்ட் ஆஃபென்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட இதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸ் அவங்களை நம்புவாங்களான்னு தெரியாது. இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்கள், மேபி உங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து பயங்கரமான ஆக்சுவல் ரியல் கன்னை வச்சு உங்கள் தலையில் வச்சு காசை கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எபிசோட் வழியாக நீங்கள் போனதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா. அந்த போனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க, இல்லை போலீஸ் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ வந்து அந்த விக்டிமுக்கு வலிக்கும். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பண்ணுற ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால உண்மையாக வந்து ஹெல்ப் தேவைப்படுறவங்களையும் நாம் சந்தேகப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து நிறையா அந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்னும் போது உண்மையாகவே வந்து எனக்கு வந்து ஒரு வயலண்ட் கிரைம் நடந்துச்சு அப்படின்னு போய் சொன்னால் இவர் உண்மை தான் சொல்கிறாரா இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியத்தில் அவங்களும் வந்து தள்ளப்படுறாங்க. இது ஒரு என்டையர் சிஸ்டத்தையே வந்து குலைக்கிற மாதிரி ஆகுது. இதனால் இந்த விசா கேட்டகரியோட ஸ்க்ரூட்டனி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இன்சிடென்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நான் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைனாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.